நமது ரசனை என்பது என்ன, எந்த தளத்தில் நமது மலேசிய சினிமா ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்றும், ஒரு கலைஞனுக்குள் எழும் கேள்வியின் தேடலே அவனுள் எழும் கலை எனும் ஆதி தெய்வத்தின் வடிவம் என்று உரையாற்றி சென்ற இயக்குனர் சஞ்சய் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த ஆவணம் படத்தின் இயக்குனர் கௌசல்யா அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தோழர் கௌசல்யா. இன்று இந்த ஆவணப்படம் வெளியிட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஆவணப்படம் ஃபெப்ரவரி ஆரம்பத்தில் தான் நம்ம இந்த வேலையை தொடங்கணும். இப்போ 5வது மாதத்துக்குள்ளே வெளியிட முடியுதுன்னா அதில் நிறைய பேருடைய உழைப்பு இருக்குது. முதல்ல நவீன் அவர்கள் இந்த தயாரிப்புக்கான எல்லா செலவுகளையும் அவர் தான் செய்தார். அது மட்டும் இல்லை, இந்த ஆவணப்படத்துக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தொகுத்து எழுதிய பிறகு இதை ஸ்க்ரீன் ப்ளேவாக மாற்றுறதுல எனக்கு சிக்கல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரும் அந்த பணியை அவர் எடுத்துக்கிட்டார். அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது, இந்த ஆவணப்படத்துடைய கேமராமேன் அப்புறம் எடிட்டிங் வேலை செய்த ஜோ என்கிற செல்வம் அவர்கள். இந்த திருவிழா ஒரு 21 நாள். அந்த 21 நாளில் முக்கியமாக அந்த 16வது 17வது நாள் தான் திருவிழா. தொடர்ந்து 10லேருந்து 12 ஹவர் தொடர்ந்து படப்பிடிப்பு பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. அதுக்கு ஓய்வில்லாமல் உழைச்சிருக்காரு. அவருக்கும் இந்த வேலையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் கூட வேலை செய்கிறது சுவாரஸ்யமாக இருந்தாலும் சிரமமாகவும் இருந்துச்சு. திடீர்னு லொக்கேஷன் பார்க்க போயிட்டுருப்போம். அந்த மலை இருக்குது பாரு, அங்கே கூட்டிகிட்டு போகணுவார். அந்த மலைக்கு போகிற பாதையை நான் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்புறம் இந்த ஆவணப்படத்தில் கிராஃபிக் காட்சிகள்லாம் வருது இல்லையா, அது ஷாலினி அவர்கள் தான் அதுக்கு உதவி செஞ்சாங்க. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் இருக்கிற இந்த ஆவணப்படத்திற்கான குரல் செல்வா, சண்முகம் மற்றும் ஷாலினி மூவருடைய குரலும் பயன்படுத்தியிருக்கோம். அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மன்மதன் அப்படின்றவர், அவர் அந்த 54 தோட்டத்திலே பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு மன்மதன்னு பேர் வச்சதே அந்த கோயிலில் வேண்டி பிறந்தனால தான் அவருக்கு அந்த பேர் வச்சாங்க. அவருக்கு நான் முதல்ல இந்த ஆவணப்படம் செய்யணும் அப்படின் போது நான் அவரை தான் முதல்ல தொடர்பு கொண்டேன். அவர் தான் நிறைய தகவல்கள் கொடுத்தாங்க. அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த கோயிலுடைய நிர்வாகம் படப்பிடிப்பு முழுமையடைகிற வரைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மிக முக்கியமாக இந்த ஆவணப்படம், இந்த திருவிழா இருக்கு இல்லையா, அந்த காமன் கூத்து மலேசியாவை தவிர ரொம்ப விமரிசையாக நடக்கிறது இலங்கையில். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற காமன் கூத்து கூட தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்துச்சு, மலேசியாவுக்கு வந்துச்சு, தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு போனது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதை கைவிட்டுட்டாங்க. திரும்ப இலங்கையிலேருந்து திரும்பி போன தமிழர்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இலங்கையில் ரொம்ப விமரிசையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் இது குறித்த ஆய்வுகள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. சில ஆய்வாளர்களுக்கு கூட நான் உரையாடினேன். அவர்கள்கிட்டேருந்து நிறைய தகவல் கிடச்சிச்சு. திரு லட்சுமணன் மற்றும் திரு மல்லியப்பு திலகர், இவங்க இருவருக்கும் இந்த வேலையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிறகு இந்த ஆவணப்படம் இருக்குல்ல, இந்த காமன் கூத்தில் இந்த என்னென்ன நடக்குது, இந்த 21 நாள் என்ன நடக்குது, இதெல்லாம் அந்த முழு நேர ஆவணப்படத்தில் நம்ம தெளிவாக பதிவு பண்ணிட்டோம். நான் இன்றைக்கி அந்த 54 மக்களை பற்றி பேசணுன்னு விருப்பப்படுறேன். என்னென்னா, நம்ம நிச்சயமாக அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். இந்த கூத்து வடிவம் ஒரு குறைந்தபட்சம் 200 ஆண்டுகளாக நடக்குது. அதை அழியாமல் பார்த்துட்டு பாதுகாத்து வந்ததுக்கே நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும். என்ன, இந்த மக்களோடு சேர்ந்து வேலை செய்யும் போது எனக்கு கிடைச்ச ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவர்களுடைய ஒற்றுமை தான். அந்த திருவிழா அங்கே என்னவா இருக்குன்னா, அவங்களுக்குள்ளே அவங்க உருவாக்கிக்கிட்ட ஒரு சமூக நெறியாக அவங்க அதை வச்சுருக்காங்க. இப்போது அவர்கள் கூட நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலுமே கூட வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழா தொடங்கும் போது
எல்லா இளைஞர்களும் ஒன்று கூடிடுறாங்க. அந்த எஸ்டேட்லேருந்து பல காரணங்களுக்காக வெளியேறிய மக்கள் கூட அந்த சமயத்தில் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. இன்னொன்று, இந்த கூத்தின் வழி இவர்கள் பாதுகாத்து வச்சிருக்கிற இந்த கலைகள், அந்த கூத்து வடிவமாக இருக்கட்டும், நாட்டுப்புற பாடல்கள், பறை இசை, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப தொன்மையானது. அந்த திருவிழா இல்லாமல் போயிருந்ததுன்னா இது எல்லாம் நமக்கு கிடைக்காம போயிருந்திருக்கோம். இது ஒன்று. அப்புறம் இலங்கையில் இந்த திருவிழாவாக இருக்கட்டும், இங்கே இந்த திருவிழாவாக இருக்கட்டும், இதில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்னென்னா, இது எல்லாமே காலனித்துவ காலகட்டத்தில் மக்கள் தொடங்கின கூத்து. அதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மக்கள் தன்னுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட முடியாத காலகட்டத்தில், அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத காலகட்டத்தில் இதை எரிக்கிறது, மன்மதனை எரிக்கிறது, இல்லை மற்ற திருவிழாக்களில் கூட இந்த எரிக்கிற கலாச்சாரம் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த அசுரரை எரிக்கிறது, இதன் மூலியமாக இவங்க வந்து அவர்களுடைய எதிர்ப்பு தன்மையை தெரிவிக்கிற ஒரு கூத்தாக தான் வந்து இதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று, இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து டெங்கிலே ஒரு சின்ன இடம் தான். டெங்கியில் 54ன்றது இன்னொரு சின்ன எஸ்டேட். ஆனால் அவங்க கூட பழகும் போது அவங்க வந்து டெங்கிலேயே வந்து வெளியாளுன்னு தான் சொல்லுவாங்க. எஸ்டேட்டில் இருக்கிற மக்களை மட்டும்தான் நாங்கள் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. டெங்கியில் இருக்கிறவங்களே அவங்க வெளியாள் தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த இடத்தோட ஊடுருவி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது போன்ற பண்பாட்டை தாங்கி நிற்கிற இடங்களை, அதோட தொன்மையை, அந்த இடத்தோடு அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய உளவியல் பிணைப்புகளை முழுசாக புறந்தள்ளிட்டு ஒரு ஆலயமோ ஒரு இடமோ ஒரு சட்டத்திற்கு உட்பட்ட இடமா இல்லை சட்டத்துக்கு உட்படாத இடமா மட்டுமே ஒரு நாடு பார்த்துச்சுன்னா அது அந்த மக்கள் குறித்து அவர்களுடைய குறுகிய பார்வையை தான் காட்டுது. இன்னொன்று, 4-5 தலைமுறைகளாக இந்த மண்ணுக்கு பெரும் உழைப்பை வழங்கி இருக்கிற ஒரு சிறுபான்மையின் மக்களுடைய சுயமரியாதையை கேள்வி கேட்குறதா தான் அது நான் பார்க்குறேன். இன்னொன்று, மற்ற யாருடைய பெயர் விடுபட்டிருந்துச்சுன்னா அவர்களுக்கும் இந்த வேலையில் நன்றி தெரிவித்துக்கிறேன். வல்லினத்தோட உறுப்பினர்கள் புஷ்பா, ஷர்வின் செல்வாலாம் அந்த திருவிழா நடக்கும்போது வந்து உதவிகரமாக இருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி.